4வது கட்டளையில் அதை தொடர்ந்து அந்த நாளுடைய தன்மை, அது எப்படி வாரத்தின் முதல் நாளாக மாற்றப்படுகிறது, ஸோ அந்த நாளை எவ்வளவு கவனமாக பரிசுத்தமாக ஆசரிக்கணும், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், இதெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்ல பார்க்குறோம். அது கர்த்தருடைய நாள் படைப்புலேருந்தே இருக்குதுன்னு பார்க்குறோம். படைப்பிலேருந்து ஆண்டவர் ஓய்வு நாளை நியமிக்கிறார். சரி, கடவுளுக்கு மட்டுமே கொடுப்பாங்க. நம்ம சொந்த வேலையை செய்யக்கூடாது. அது நான் நன்றி அறிதலோடு வந்து கடவுளுக்கு ஆராதனையில் கலந்துக்கணும். சொந்த வேலையை செய்யக்கூடாது. வண்டி கழுவுறதோ, நம்ம வீட்டில் இருந்த துவைக்கிற வேலையோ, அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதிரியாக வாழணும்னு சொல்கிறாரு. டிவி பார்க்கக்கூடாது. அந்த நாட்டில் நம்மளுடைய சொந்த காரியங்களை அனாவசியமாக செய்யக்கூடாது. வெளியில் பார்க்குற மக்களுக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். கடவுளோட பிள்ளைங்க என்ன அவங்க கதை அடைச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி இருக்கணும். அதாவது வெளியில் பொழுதுபோக்கு போகிற இடத்துக்கு போகக்கூடாது. மற்றவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருடைய நாளை அந்த நாளை அவருக்காக செய்யணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும். ஆனால் அந்த நாளில் தான் எல்லா பொழுதுபோக்குமே நமக்கு இருக்குது. வெளியில் ஆடம்பரம் எல்லாமே, வேடிக்கை எல்லாமே பார்க்கறதுலாம் அன்றைக்கி தான் இருக்குது. ஆனால் நம்ம அன்றைக்கி போகக்கூடாது. நம்ம சொந்த விசேஷங்கள், நம்ம சொந்தக்காரங்க விசேஷம் வச்சாலும் போகக்கூடாது. ஆனால் அன்றைக்கி தான் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாள்னு எல்லோரும் வருவாங்கன்னு வைப்பாங்க. ஆனால் நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நமக்கு என்ன நன்மை செய்திருக்காங்க அதை நினைவு. கடவுள் யார் என்பதை அறிந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நாளை முழுவதும் கிரமமாக நாம் நேரத்தை ஒதுக்கி எல்லாவற்றையும் வைத்து கடவுளுக்கு என்று ஆசரிக்க வேண்டும். இந்த நாளில் கடவுளுடைய சுவிசேஷ பணியையும் மாற்றுமாற்றிய ஆதாயம் சொல்லக்கூடிய காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் இந்த வேதங்களை அதிகமாக அறிந்த கிறிஸ்தவர்களே அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் மற்ற இதுக்காக ஆண்டவரை வேண்டுவதற்காக ஒதுக்காம மற்ற விசேஷங்களை அன்றைக்கு வைக்கிறாங்க. கேள்வி அவங்க கடவுளை அறிஞ்சிருக்காங்க, அவங்கள தான் நம்ம பின்பற்றோம். ஆனால் அவங்களே அந்த காரியத்தை அவங்க செய்யணும். இந்த 4 நோக்கத்தை அவர் சொல்லும் பொழுது, ஏன் கடவுள் ஓய்வு நாள் நமக்கு ஏற்படுத்தினார், நம்ம ஏன் ஓய்வு நாளை அனுசரிக்கணும்னா, அதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறார். ஒன்று, அந்த நாளை அனுசரிக்கிறதன் மூலமாக நாம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்கள்னு வெளிப்படுத்துகிறோன்னு சொல்கிறார். நான் கடவுளுக்கு நன்றி உணர்வோடு உண்மையுள்ளவனாக நான் இருக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளைன்றதுக்கு ஆதாரம், என் வாழ்க்கையில் கடவுள் பிரதானமானவர் என்பதுக்கு ஆதாரம் நான் ஆராதனைக்கு ஓய்வு நாள் வர்றது தான். அது மற்றவங்க எல்லாரையும் தாண்டி முதல் விஷயம், நானும் கடவுளும் நான் சரியாக இருக்கிறோம். கடவுள் என்னுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் நான் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்துல முக்கியமானவராக இருக்கிறார். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்னு தான் முதல்ல பிரதானமாக அவர் சொல்கிறார். எல்லா மனுஷனுக்கும் அதான். 2வது அவர் சொல்லும் பொழுது, நான் ஓய்வு நாளை கை கொண்டால் தான் என்னுடைய விசுவாசம் சரியான முறையில் இயங்குன்றார். என் விசுவாசம் அதிகரிக்கவும், என் விசுவாசம் பலப்படவும், கடவுளுக்கு எனக்குமான அந்த ஐக்கியம் இறுக்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஓய்வு நாள் தேவை. வாரத்தில் ஒரு நாள் நான் கடவுளுக்கு கொடுக்கலைன்னா நான் அவரை அறிய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது, வளர முடியாது. நான் கடவுளை வளருவதற்காக எனக்கு ஓய்வு நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சதுக்கப்புறம் இல்லை, ஆதாம்கே தான். ஆதாம் கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும். ஆதாம் ஏவாளும் கடவுளுடைய அறிவில் வளரணும். பாவம் இல்லாத நிலையிலும் அவன் வளரணும். அதுக்கு தான் அந்த ஓய்வு நாளை ஏற்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அதான். 3வது அவர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்கள். நான் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறேன், நான் கடவுளுக்கு பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்றத இந்த சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் நான் காட்டுவோம்படியாக நான் செய்கிறேன். நான் கடவுளுக்கு உரியவேன். அதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் நான் சொல்கிறாருன்னா, இந்த நாள் உலகத்துக்கு சாட்சின்றார். நமக்கு இல்லை, கடவுளை அறியாத மக்களுக்கு நாம் ஆலயத்துக்கு போகிறது உலகத்துக்கு சாட்சி.
நம்ம ஆலயத்துக்கு போகிறது உலகம் கேள்வி கேட்கணும். இவர் என்ன வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறாரு, இவர் மட்டும் எப்படி போகிறாரு, இவருக்குள்ளே என்ன விசுவாசம்? அவர் வேலையில் அவங்க ஓனர் கிறிஸ்டியன்னா அவர் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் எனக்கு வேலை பாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை செய். அவங்க வேலை ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக தண்ணி ஊற்றுற வேலை இருக்குது, சம்பளம் அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ அவர் கிறிஸ்தவனே சொல்கிறாரு, இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் ஓய்வு நாளில் நான் ஆலயத்துக்கு தான் போவேன். இவர் சொல்கிறது தான் அப்படி என்ன அவங்க சர்ச்சில் போதிக்கிறாங்க, அப்படி என்ன ஆலயத்தில் முக்கியம்னு இப்போ ஒரு பைபிள் சரி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அப்படி மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சா நான் வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் கடவுளை குறித்து அறிவிக்கிறீங்க. எனக்கு மற்றவன்கிட்ட கடவுளை குறித்து பேச தெரியலை, கடவுளுடைய காரியத்தை சொல்ல தெரியலைன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே அவனுக்கு எச்சரிப்பு தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் இப்போ இஸ்ரவேலுக்காக தான் கொடுத்தாரு. ஏன்னா மற்ற புறஜாதிகள் யாரும் இதை செய்யலை. இஸ்ரவேல் மக்கள் வாரம் ஆலயத்தில் போய் நிற்கிறான். இவன் ஆலயத்தில் போய் நிற்கும் பொழுது சுற்றி உள்ள எந்த எதிரி நாடும் அவன் அடிக்காது. அதையும் சொல்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கி ஓய்வு நாளையும் ஆசரிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போகும் பொழுது யாரும் வீட்டில் இருக்க மாட்டான், யாரும் நகரத்தில் இருக்க மாட்டான். அப்போ ஈஸியாக அந்த நாட்டை அடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் கூட சுற்றி உள்ள எதிரிகள் ஓய்வு நாளில் இஸ்ரவேலை அடித்ததாக வரலாறே கிடையாது. கடவுள் அப்படி அவங்கள பாதுகாக்கிறார். அந்த புறஜாதி எல்லாருக்கும் அந்த கடவுளை இதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன் நாங்கள் வித்தியாசமாக கடவுளை கும்பிட்றான், இவன் மட்டும் எப்படி வாரம் தவறாமல் கடவுளை தேட போகிறான், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறான். இப்போ அவன் கடவுள் தான் உண்மையான கடவுளான்னு மற்றவங்க கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு. நம்மளும் அவனை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் நம்ம செஞ்சோன்னா நம்ம அவனை விட வித்தியாசமானவர்கள்னு தெரியாது. 4 விஷயத்தில் இறுதியாக அவர் அங்கே 4வது அதான் சொல்கிறாரு, நம்ம சாட்சியாக இருக்கிறதுக்காக அதை செய்யணுன்றார். அவரை சார்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும். 2வது விஷயம், பரலோக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட முக்கியமான நிலைப்பாடுகள் என்பது ஒரு முக்கியமான ஓய்வு நாள் நம்ம கடைபிடிக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அவருடைய பரலோகம் நானே ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரமாட்டேன்னு கேட்டால் நான் பரலோகம் போயிருக்கேன் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி தான் பரலோகத்தினுடைய சாம்பிள் இங்கே பரலோகம் அவங்க உலகத்தை செத்து தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பரலோகம்னா செத்ததுக்கப்புறம் நரகம் பரலோகம் 2 தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வெளிப்புற மற்ற நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மைன்றதை அவர் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அவங்க பரலோகம் ஒரு மகிமை தான் நம்ம இங்கே பெற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய செய்தி கேட்டு அவரை தியானித்து மகிமையாக இருக்கலாம். அதை சொன்னேன். அது இதை வாசிப்பு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டாக தான் யோசிச்சிருக்கோம். நம்ம கரெக்டாக வெளிப்பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரலோகத்தினுடைய சாம்பிள் மாதிரி தான் நம்ம ஆராதனை. அதன் பிரகாரம் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆராதனைக்கு வராமல் இருக்கவே முடியாது, வந்துடும் அப்படின்றத வெளிப்பட்டு. அதை நான் நினைக்கிறேன். நம்ம இறந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டா இப்படி வரும்போது நீங்கள் அதை சொல்லிட்டு நீங்கள் அதை முடிச்சுட்டு தான் வரணும். இப்போ அதில் 5வது சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய கிருபையும் அவருடைய உதவியும் சார்ந்து கொள்வர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என் வாழ்க்கையில் நானே சுயமாக செயல்பட முடியாது. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல், இந்த ஓய்வு நாளில் நீங்கள் என் கூட இல்லாமல் பாக்கி 6 நாள் நான் வேலை செய்ய முடியாது. எனக்கு 6 நாள் நீங்கள் தேவை, 6 நாளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் எனக்கு தேவைன்றதை நான் ஓய்வு நாள் வருவதின் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன்றார். அதுதான் அவர் நடுவில் அங்கே சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தருடைய நாளை கனப்படுத்தும் பொழுது மற்ற நாட்களில் சந்திக்கும்படியான பிரச்சனைகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எவ்வளவு நேர்த்தியாக தீர்வை கொடுக்கிறார் என்று நாம் சாட்சிடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். இப்போ நான் ஓய்வு நாளை நான் பின்பற்றுகிறேன்றது மற்ற 6 நாளும் கடவுள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக. நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்கள் ஆரம்பத்தில் கூட கேட்டீங்க, நான் டெய்லி கடன் கட்டுறேன்,
இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த கடன் நான் எப்படி அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குனால் வரக்கூடிய நன்மைகளை கட்டாயம் தேவன் 6 நாள் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். 7வது அந்த முதல் ஓய்வு நாளை கடவுளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நாளுக்கு வர வேண்டிய நன்மைகளை ரெட்டிப்பாக அடுத்த நாள் அவர் கட்டாயம் கொடுக்குறார். அப்போ இந்த நாள் வரனால எனக்கு சில நன்மைகள் நான் இழக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒருபோது கிடையாது. நீங்கள் நஷ்டம் அடையவே மாட்டீங்க. இது வாக்குத்தத்தம், உண்மையான வாக்குத்தத்தம். நான் ஓய்வு நாளுக்கு வரும் பொழுது தேவனது உதவியையும் தேவனது நன்மைகளை சார்ந்திருக்கிறேன். கட்டாயம் தேவன் இந்த நாளை கடைபிடிக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கவே செய்கிறார். பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, அது ஒன்று கொடுக்கப்பட்ட நீ இளைப்பாறுதலுக்கான ஒரு நாளாக, நன்மைக்குரிய ஒரு நாளாக கடவுள் மாற்றி போடுகிறார். சரிங்களா? அதுதான் அவர் பிரதானமாக. 6வதாக அவர் கடைசி அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அது நம்முடைய நித்திய ஓய்வு நாளுக்கான நமது இளைப்பாறுதலுடைய அடையாளம். ஓய்வு நாள் அனுசரிக்கிறதின் மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு ஒன்று சொல்கிறோம். 2வது, கடவுளுடைய நித்திய ராஜ்யத்தை வாஞ்சிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஸோ பரலோகன்றது எல்லா நாளும் ஓய்வு நாள், அவ்வளோதான். எல்லா 7 நாளும் நம்ம கடவுளில் குறித்து அறிக்கையிலும் துதிக்கவும் செய்கிறோம். அதனுடைய ஒரு முன் ருசி, ஒரு முன் பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முன் அடையாளம் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றது மூலமாக எனக்கான ஒரு நித்திய உலகமும் நித்தியம் இளைப்பாறுதல் இருக்குதுன்றதை நான் அறிக்கை இடுகிறேன். கடவுளுக்குள்ளாக எனது நித்திய சமாதானம் இருக்குதுன்றதை சொல்கிறேன். இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன்றதே அது சொல்லுது புதிய ஏற்பாடு. நான் இயேசுடைய வருகையில் அவரோடு இருக்கணும்னா அவர் இருக்கக்கூடிய சபையில் நான் இருக்கணும். ஓய்வு நாளில் சபையில் இருந்தால் தான் அவர் வருகையில் அவரோடு இருக்க முடியும். அதான் சபையை தான் அவர் அழைச்சிட்டு போகிறார். இயேசு வரும்பொழுது சபையை தான் தான் பக்கம் இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அதை தான் அவர் அங்கே பிரதானமாக சொல்கிறார். ஸோ ஓய்வு நாளில் இந்த 6 காரியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால தான் நம்ம ஓய்வு நாளை மேலாக எண்ணுகிறோம். இந்த நாளை தவற விடக்கூடாது. இந்த நாள் முக்கியம்னு சொல்கிறோம். மக்கள் கேட்குறாங்க, 6 நாள் சர்ச்சுக்கு போகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பலன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறனால தான் என் கடன்லாம் தீர்ந்து போச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுனால தான் நான் வீடு கட்டினேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறனால தான் கடவுள் எனக்கு இப்படிலாம் ஆசீர்வாதம் அப்படி சொல்லிடக்கூடாது. ஓய்வு நாள்ன்றது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஏற்படலை. முதல்ல அவர் 5 பாயிண்டில் அங்கே என்ன சொல்கிறார் பிரதானமாக, அதை தான் நம்ம சொல்லணும். நான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன்னா, நான் கடவுளுக்கு நன்றியுள்ள மனசனாக இருக்கணும். நான் நன்றி கெட்ட துரோகியாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் ஆலயத்துக்கு போகிறது. ஆனால் 2வது சொல்கிறாரு, நான் கடவுளுடைய விசுவாசத்தில் பலப்படுவதற்கு எனக்கு ஓய்வு நாள் அவசியம். சரிங்களா? 3வது அவர் அங்கே பாயிண்ட் அங்கே என்ன சொல்கிறாரு, ஆமாம், நான் கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷன், அதனால் நான் ஓய்வு நாள் போகணும். 4வது சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்துக்கும் உலகத்துக்கும் சாட்சியாக இருக்கனால நான் போகிறேன். 5வது, நான் கடவுளை சார்ந்து இல்லாமல் எந்த நன்மையும் பெற முடியும். 5வது இடத்துல தான் அது வருது. அந்த நன்மையிலையுமே கூட ஆண்டவர் வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதங்களை சொல்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளுக்கு அடுத்து அதையும் சேர்த்து சொல்கிறார். ஆண்டவர் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறது போல் சரீரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஸோ எதை நம்ம பிரதானப்படுத்தி சொல்கிறோன்றது முக்கியம். ஏன்னா நம்ம இன்னொருத்தனை பார்த்து, இப்போ ஒரு வியாதியில் இருக்கிறாங்க அல்லது ஒரு கடனில் இருக்கிறாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு ரெகுலராக வாங்க அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வெறுமனே அந்த வாக்குத்தத்தை கடவுள் அதை செய்கிறாரு தான். ஆனால் அதை போய் நம்ம பிரதானப்படுத்தி அப்புறம் பெந்தகோஸ்தேக்கும் நமக்கு எந்த வித்தியாசமாயிடும் இருக்காது. அவங்களுக்கும் நமக்கு எந்த நன்மையும் இல்லை. நம்ம என்ன பிரதானமாக நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும்னா, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது கடவுள் உனக்கு முதல்ல சந்தோஷத்தை, உன் ஆத்துமாவில் விடுதலையை, உன் ஆத்துமாவில் மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்குறார். உன் பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார். உனக்கான ஒரு நித்திய சமாதானம் உண்டு. அதை கட்டாயம் கடவுள் தர, அதை நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நீ அப்படி கடவுளை தேடும் பொழுது உன் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனையும் போகிறார். உன் வியாதியை போக்குறார், உன் கடனை நீக்கிறார். நீ கடவுளை உண்மையாக தேடும் பொழுது அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி தான் அதை சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்போ கடைசி பக்கம் ஒன்று இருக்குது, காலை பண்ணை வாசிங்க. அது இந்த கர்த்தருடைய நாளானது எல்லாவற்றிலும் நம்மை சோதிக்கும்படியானதாக இருக்கிறது. ஒரு அவிசுவாசியானவன் இவ்விதமான இந்த கட்டளையின்படி
நியாயம் தீர்க்கப்படுவானாகில் விசுவாசிகளாகிய நாம் எவ்வளவு கருத்தாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுபவர்கள் கூட வாரத்தின் கர்த்தருடைய நாளில் ஒரு முறை காலையில் மாத்திரமே ஆராதனை வைத்துவிட்டு மற்ற வேளைகளில் ஆண்டவரை குறித்து சிந்திப்பதில்லை. கர்த்தருடைய நாளை இவ்விதமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு மாதிரியை வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆகவே ஆராதனை முடிந்து எஞ்சிய நாளை தங்களை விருப்பப்படி கையாளலாம் என்பது அவர்களின் வாதமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை விலைமதித்து நம் ஆத்மாவை பாதுகாத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த 10 கட்டளையில் இது ஒரு முக்கியமான கட்டளையாக இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இதில் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாளானது அவரின் தன்மையும் குணாதிசயங்களையும் விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நித்தியமான ஆவிக்குரிய ஆராதனைக்கும் தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற இழைப்பாடுதலையும் குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாளை நாம் கிரமமாகவும் ஒழுங்காகவும் பின்பற்றாத போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் தொடர்ந்து போகவும் ஆண்டவருடைய வழியை கருத்தோடு நாம் சிந்தித்து செயல்படாமல் அதை குறித்து நம் நடைமுறையை காரியங்களிலும் கீழ்ப்படித்து நடக்காமல் போக ஏது உண்டு. கர்த்தருடைய நாள் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர்கள் எவ்விதமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முடிவா என்ன சொல்றாரு? இந்த கர்த்தருடைய நாளானது எல்லாவற்றிலும் நம்மை சோதிக்கும்படியாக இருக்கும். 100% உண்மை. அவிசுவாசிகளை விதமாக இந்த கட்டளையின்படி நியாயம் தீர்க்கப்படுவதானால் அவிசுவாசிகளே இந்த கட்டளையின்படி நியாயம் தீர்ப்பார்கள். விசுவாசியான எவ்வளவு கருத்தாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் நடந்துட்டு ஆவிக்குரிய சபைகளே வந்து ஒரு ஆசியை விட மோசமாக ஒரு சடங்கு மாற்ற சபைக்கு போகணும். அவர் போயிட்டு வந்தாங்க. நானே வந்து அப்படித்தான் இருக்கேன். எல்லாரும் பார்க்கணும், நான் சர்ச்சுக்கு போகணும், எல்லாரும் பார்க்கணும். ஆனால் வைராக்கியமாக இருந்தேன். ஒரு சின்ன அரவணை சைக்கிள் எடுத்துகிட்டு பைக்கில் பின்னாடி வச்சுட்டு கோவிலில் எங்கடா போகிறேனே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அது என்ன பின்னாடி என்னமோ கருப்பாக வச்சுருக்கீங்க, அது பொக்கியசம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நாளில் வந்து போக என்னுடைய பாவங்கள் பெரிய பெரிய என்னை உலகம் இழுத்துருச்சு. அவங்க சொல்றாங்க அவைக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு சடங்காவே தான் செய்யறாங்க. அங்கேயே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறாங்க. கர்த்தரோட எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு திட்டமான செலுத்துறதுல ஒரு மேம்போக்காவே சங்கடப்படுறோம், கோவிச்சுக்கிறோம். தாய் தகப்பன தவறு தெரிஞ்சால் நம்ம அடித்து அழுதாலும் கூட பரவாயில்ல, அடித்து அதை சரி பண்ணணுன்றத செய்யணும். ஆனால் அவங்க சரி செஞ்சுட்டேன், ஏன்னா கோவிச்சுக்கணும், கரெக்டாக சொன்னால் கோவிச்சுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்த சொன்னோம்னா தப்பு அடித்தரமாக சொல்கிற இது இருந்துச்சுன்னா தான் அது கர்த்தருடைய கண்டிப்புன்னு நமக்கு தெரியும். நிறையா சபைகள் வந்து காலையில் வைப்பாங்க, சாயந்தரம் இருக்காது. முதல் பாயிண்ட் அவங்களே வைக்க மாட்டாங்க, பாஸ்டரே வைக்க மாட்டாங்க சபை, சாயந்தரம் அவரே ஊசிக்குவார். இன்னொன்று சாயந்தரம் காலையில் வந்த மக்கள் சாயந்தரம் இருக்கவே மாட்டாங்க. அது நல்ல எல்லா சர்ச்சிலையும் காலையில் ஃபுல் சேர் இருக்கும், உட்கார இடம் இருக்காது. சாயந்தரம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, ஏன் வரமாட்டாங்கன்னு தெரியல. ஓல்டு ரிஃபார்ம்டு ஐக்கியத்தில் எல்லாத்துலேயும் இது வழக்கமாயிடுச்சுதான். சாயந்தரம் வரவே மாட்டாங்க. ஒரு 10 குடும்பம் 2 குடும்பம் தான் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம். இந்த வார்த்தைகளை வந்து நம்ம உருவாக்கிக்கும் போது இந்த 6 நாளும் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை பலப்படுத்தணும், நம்ம சரீரத்தை பலப்படுத்தணும். நான் அது சில இடங்களில் சாட்சியாக சொல்கிறேன். வந்து இந்த வார்த்தைகளை நம்ம அந்த 6 நாளும் அந்த வார்த்தை என்னுடைய சரீரத்தை ஒருமைப்படுத்துறது, ஒழுக்கமாக கொண்டு போய் நடத்துறது.
இது சாட்சியாக சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை இந்த 6 நாள் எங்களுக்கு வெளிநாடு ஒரு நாள் போகிறோம். இந்த ஒரு நாளில் நான் சத்தான ஆகாரத்தை சாப்பிட்ற மாதிரி இந்த 6 நாள் என்னுடைய ஒழுக்க வாழ்க்கையாக நடத்திங்கன்னா பயங்கரமான துன்பமாக இருக்கேன். கெட்ட வார்த்தையாக பேசுகிறவங்க மட்டும்லாம் தண்ணி ஊற்றும் போய் தண்ணி ஊற்றையில் அசிங்கமாக பேசுகிறாங்க. அவங்க மத்தியில் ஊற்ற முடியாது, கோவிலுக்கு வர முடியும். ஊற்றிட்டு சமாளிச்சு ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஆண்டவர் இதுக்கெல்லாம் சொல்லி அந்த கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இதான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு மத்தியில் அந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு வர முடியாது. தண்ணி வேணும் அவங்க ஊற்றணும் சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியில் இப்போ ஓனர்னே கேட்டார். ஒருத்தர் பெரியசாமி தோட்டம் தோட்டத்தில் வந்து தண்ணி ஊற்ற நைட்டு தான் சொன்னார். இது அந்த மேனேஜர் டிரைவராக இருக்காங்க, ரொம்ப மோசமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. உங்களோட பெரிய யூஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டாரு. சங்கடமாக போச்சு அப்படின்னா அந்த சிஸ்டர் சொல்லி அந்த வார்த்தை எங்கள் ஒய்ஃபு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ரொம்ப இதாக நினைக்கிறாங்க, அருவருப்பாக நினைக்கிறாங்க. ஒரு மோசமானவங்கள்ட்ட வந்து மோசமானது தான் வரும், நீங்கள் நல்லதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் போனத்தை சொல்லி அவங்கெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. அதனால் வந்து அவங்கள்ட்ட அதுதான் வரும். அதை நம்ம வந்து நல்லது வரணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்டு சும்மா நம்ம அவங்களுக்கு மத்தியில் நடக்கிற ஊக்குவிச்சிருக்காங்க. அது நம்ம பொறுமையாக வந்து நல்லா அப்போ இந்த வாரம் நம்ம ஒரு வாரத்தில் கேட்குற செய்தியை வச்சு நம்மளை வழிநடத்துகிறாங்க. 4வது கட்டளை மிக முக்கியமானது. 10 கட்டளைகளில் 4வது கட்டளை கடைபிடிக்கணும், கட்டாயம் கடைபிடிக்கணும். எல்லாரும் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய குணாதிசயம், கர்த்தருடைய தன்மை, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக சொல்லலாம். ஒரு விசுவாசி அப்படின்னாலே அவனுடைய அடையாளமே ஓய்வு நாள். அதான் 2 சொல்கிறார். அது வேலை வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சொல்கிறாரு, சாபமும் சொல்கிறாரு. இன்றைக்கி நடைமுறையில் சபைகள் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஓய்வு நாளை கை கொள்றதுன்னா அவன் என்ன நினைக்கிறான், ஆராதனைக்கு போயிட்டு வந்தால் முடிஞ்சுன்னு நினைக்கிறான். 2 மணி நேரம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் அதை கை கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறாரு, அது அப்படி இல்லை. கர்த்தருடைய நாள் அது. ஒரு நாளை முழுமையாக நீ கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கணும். அதனால தான் நம்ம சீர்திருத்த சபைகளில் காலை மாலை ஆராதனையை வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பைபிள் ஸ்டடிலாம் ஏன் நம்ம நடத்துகிறோன்னா, இந்த நாளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, திரும்ப கடவுளை குறித்து நம்ம அதிகமாக சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக அதை செய்கிறோம். ஸோ அதில் இதை நம்ம அஜாக்கிரதையாக இல்லாமல் ரொம்ப கவனமாக அந்த நாளில் கடவுளை சார்ந்திருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் நமக்கு அதை கொடுக்குறான்றதை பார்க்குறோம். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக கடவுள் அதை கொடுக்குறார். அந்த நாளை கடவுள் நமக்கு பிரதானமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அந்த நாளை பின்பற்றாத பொழுது வரக்கூடிய விளைவுகளை சொல்கிறார். நிறைய நேரம் நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் தடையாக இருக்கிறதுக்கு நம்ம ஓய்வு நாளை அஜாக்கிரதையாக கையாளுறோம். அது ஒன்று. ஓய்வு நாளை பரிசுத்தமாக கையாளுறதில்ல, அதை சரியான முறையில் அணுகிறதில்ல. அதான் இறுதியில் அவர் சொல்லி முடிகிறார். அது ஒழுங்கும் கரமாக பின்பற்றாத போது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்குவோம், குழப்பம் ஏற்படும். நிறைய நேரம் அநேக துக்கங்கள் ஏற்படுறதும் வியாதி ஏற்படுறதும் நம்ம பல இக்கட்டுகள் நம்ம மாட்டிக்கொள்வதற்கான காரணமே நம்ம ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்காதனால தான். ஓய்வு நாளில் வரக்கூடிய வருமானம் அது நமக்கு சாபம். ஓய்வு நாளில் நம்ம மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு பலனை எதிர்பார்க்கும் பொழுது அதுலேருந்து எந்த வகையிலும் நன்மையை நம்ம பெற முடியாது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா கடவுள் விளக்கின காரியத்தை நம்ம துணிகரமாக செய்யும் பொழுது அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் அப்படின்றத சொல்லலாம். கடவுளுடைய நாளை நம்ம எல்லாவே அந்த நாளை ஆசீர்வதிச்சாலும் கூட அதே கஷ்டம் துன்பம் வலிக்கும் அப்படின்னு வரதான் செய்யுது. ஆனால் அதை இன்னும் அதிகமாக கூட்டுறதுக்கு நம்ம அதை செய்கிறோம். ஓய்வு நாள் அனுசரித்தாலும் துக்கமும் துன்பமும் வரும். ஆனால் அது நேரடியாக சில நேரம் நம்ம செஞ்ச பாவத்தின் விளைவுகளாக கூட வரும். நம்ம சரியாக வாழாத போது வரும். கடவுள் தனது சர்வ ஏகாதிபத்தியத்திலே அதை அனுமதிக்கலாம். பட் டெலிபரேட்டாக கடவுள் அதை கை கொள்ளாத பொழுது அதற்கான சாபத்தையும் நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறார். இந்த 10 கட்டளைகளை விட தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயா 53 வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறார்.
நாட்டில் நான் பஞ்சத்தை ஏன் கொண்டு வந்தேன், உன் நாட்டில் நான் ஏன் வியாதி கொண்டு வந்தேன், உன் எதிரிகள் ஒன்று நான் ஏன் மேற்கொள்ள வச்சேன், நீ ஓய்வு நாளை கை கொள்ளலை. ஓய்வு நாளை கை கொள்ளாத பொழுது இஸ்ரவேல் தேசம் சுக்குநூறாக நொறுக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அந்த நாளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது எசேக்கியாவோட நாட்களில், அப்புறம் ஓசியா ராஜா நாட்கள்லாம் மறுபடியும் ஓய்வு நாள் அவர்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுது தேவன் மறுபடியும் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார், மறுபடியும் விளைச்சலை கொடுக்குறார். அது ரெண்டையுமே கடவுள் நமக்கு செய்யலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இது பிரதானம். இது எப்பயுமே அஜாக்கிரதையாக நம்ம எண்ணிடக்கூடாது. நான் தொடர்ந்து 5வது கட்டளையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.